ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 4. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஜூஸ் போயிட்டு இருக்கு. ஃபார் மென் அண்ட் உமன் 2 பேருக்குமே போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து டே 4. இன்னைக்கான ஜூஸ் ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு நான் டே 4 ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்பயுமே வந்துட்டு வித்தவுட் மேக்கப் குளிச்சுட்டு அப்படியே இருக்கேன். ஃபேஸ்ல வந்து எந்த க்ரீம் எதுவுமே நான் போடல, அப்படியே தான் இருக்கேன். லிப்புக்கு மட்டும் லைட்டா வந்துட்டு லிப் பாம் போட்டிருக்கேன். வேற எதுவுமே போடல. என்னோட ஸ்கின் வந்து இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரட் கூட ஒரு இன்கிரீடியன்ட் கலந்த ஒரு ஜூஸ் செய்ய போறோம். அது வந்து சூப்பர் க்ளோ கொடுக்கும். இந்த ஜூஸ் வந்து ரெகுலரா எடுக்கக்கூடாது. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் எடுக்கலாம். வாங்க என்ன ஜூஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். நான் சொன்ன அந்த பொருள் என்ன கேட்டீங்கன்னா கோகோனட் தான். கோகோனட்டை பத்தி டே 1லயே நான் சொல்லியிருந்தேன். நான் டே 1ல ஜூஸ் போட்டிருந்தேன், பப்பாயா ஜூஸ். அதுக்குமே வந்துட்டு நான் நார்மல் மில்க் யூஸ் பண்ணல, கோகோனட் மில்க் தான் யூஸ் பண்ணேன். கோகோனட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குட் ஃபேட், நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுல வந்து நம்ம ஸ்கினை மாய்ஸ்சரைசிங் பண்ணக்கூடிய எல்லா ஏஜென்ட்டுமே இருக்கு. முக்கியமா வந்து வைட்டமின் இ இருக்கு. உங்களுக்கு சன்ல இருந்து நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். கேரட்டை வந்து நிறைய பேர் தனியா குடிச்சு ரிசல்ட் இல்லாம போயிருக்கும். ஆனா வந்துட்டு நீங்க கோகோனட் மில்க் கூட சேர்த்து குடிக்கும் போது செம ரிசல்ட் இருக்கும். இது நான் சொல்ற விஷயம் கிடையாது, ஒரு டாக்டர் வந்து ரீல்ஸ்ல சொல்றாங்க. இப்போ அந்த ரீல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதை நிறைய பேர் எடுத்து போட்டு அதுதான் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கேரட்ல வந்துட்டு பீட்டா கேரட்டின் இருக்கு. அந்த பீட்டா கேரட்டின் வந்துட்டு குட் ஃபேட் கூட சேரும் போது நம்மளுக்கு வந்து செம்ம ஒர்க் ஆகும் ஸ்கின்ல. உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல வரும் ஃபர்ஸ்ட் நீங்க ரெகுலரா குடிச்சீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோ ஷேட்ல கிடைக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நீங்க 3 months வந்து இந்த ஜூஸை வந்துட்டு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் குடிச்சு பாருங்க. ஒரு சூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்ப தேங்காய் பால் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்ப கேரட்டை வந்துட்டு மேல இருக்க அந்த நாரெல்லாம் வந்துட்டு சும்மா கத்திலே ரஃபா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட்டையும் அண்ட் தலைப்பகுதியும் கட் பண்ணி நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். கேரட்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால டெஃபினெட்லா வந்து உங்க உணவுல நீங்க கேரட்டை நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி சேர்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் சீக்கிரமா நம்மளுக்கு அரையும். இன்னும் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் நான் வந்து யூஸ் பண்றேன். கத்தி வந்து சரியா கட் ஆகல, அதனாலதான். நான் ரெகுலரா வந்துட்டு ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். டைம் கொஞ்சம் டிலே ஆகலாம், நைட் ஆகலாம். ஆனா உங்களுக்கு 30 நாளைக்கு தான் அந்த 30 ஜூஸ் கொடுத்துருவேன். இந்த 30 ஜூஸை நீங்க எடுக்கும் போது உங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். நான் சீக்கிரத்துல வந்து சோப்பு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ வந்து மிக்சி ஜார்ல வந்துட்டு நம்ம கட் பண்ண கேரட் எல்லாம் சேர்த்து நம்ம ஜூஸ் செய்ய போறோம். இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கவங்க டெஃபினெட்லி வந்துட்டு ரெகுலர் பேஸுக்கு எடுக்கக்கூடாது. 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் செரிமான கோளாறு, வயிறு வீக்கம் இது போல இருக்கவங்களாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நீங்க டெஃபினெட்லா அது நீங்க டெய்லி ரெகுலருக்கு நீங்க எடுக்காதீங்க. 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அது போல எடுத்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சமா எடுத்தா எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாருமே எடுக்கலாம். இப்ப நல்லா அரைச்சாச்சு. இது உங்களால அப்படியே முடிஞ்சா நீங்க குடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துல நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதை வடிகட்டிட்டு நம்ம வந்துட்டு சக்கரை போடாம தான் குடிக்கணும். முக்கியமா நான் டே 1 சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு எல்லா ஜூஸுமே வந்து சக்கரை போடாம குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் 30 டேஸ்ல. அதனால இந்த ஜூஸை வந்து நீங்க சக்கரை போடாம காலையில நீங்க எடுத்துக்கோங்க, சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ.